ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. என்னங்க இது, ஒரு பிரச்சனைனா தாங்கலாம், திரும்ப திரும்ப அடித்தா எந்த பக்கம் திரும்பினாலும் அடித்தா நாங்கள் என்னங்க பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு நேத்திக்கு. ஆக்சுவலாக நைட்டை பார்த்தீங்கன்னா நமக்கு வீட்லேயுமே கொஞ்சம் மன கஷ்டங்கள், யாருக்காவது உடம்பு சரியில்லைனாலும் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு கஷ்டங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ப்ரொமோ, ஐயப்பா முடியலடா சாமி அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருந்துச்சு. அதை தொடர்ந்து பார்க்கும்போது நம்ம விஜயோட மூவி, அவரோட ஃபஸ்ட்டு மூவி பார்த்திங்கன்னா வரப்போகுது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு தான் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். நாளைக்கு ரிலீஸ் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபஸ்ட் அப்டேட் கொடுத்தாங்க. இதுக்கு முன்னாடியே ஒரு டேட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, அது கேன்சல் ஆச்சு. ஃபைனலாக நாளைக்கு அப்படிங்கும்போது அவர் மலேசியா போவாரா இருக்க மாட்டாரா அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய டிஸ்கஷன்லாம் போயிட்டு இருந்தது. ஆனால் இப்போ நேற்றுக்கு அப்டேட் கிடச்சிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட டெபியூட் மூவி கமருட்டு 2 பார்த்திங்கன்னா போஸ்ட்மார்ட் ஆகிடுச்சுங்க. ரிலீஸ் டேட்டு August 22 போஸ்ட்மார்ட் பண்ணியிருக்காங்க. என்னடா இங்கே நடக்குது பாவம், அவரும் கிட்டத்தட்ட 2-3 வருஷமாகவே பார்த்திங்கன்னா இதுக்காக உழைச்சி கஷ்டப்பட்டு ஒவ்வொரு தடவையும் டேட் அனௌன்ஸ் பண்ணி வேணாம்னு சொல்லும்போது அவங்க ஆர்டிஸ்ட்டுக்குலாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். பேபி ஏதோ பேக் எண்டில் இஷ்யூவாக என்னன்னு நமக்கு எக்ஸாக்ட் ரீசன் நமக்கு தெரியல. பட் டேட் பார்த்தீங்கன்னா தள்ளி போயிருக்கு. ப்ரொமோஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க, நம்ம நிறைய அப்டேட்ஸுமே பார்க்க முடிஞ்சிச்சு அது எல்லாமே. பட் இப்போ டேட் தள்ளி போயிருக்கு. ஸோ பார்க்கலாம் எதனால அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ August 22 அகைன் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாகவே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க.